சொன்ன மாதிரி ஒரு ஜிம் கோவர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அது எடுக்கிற பட்சத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் உடல் ரீதியான மாற்றமோ இல்லை மன ரீதியான மாற்றங்களோ வரலாம். இப்போ நீங்கள் ஹேர் ரிலேட்டட் க்ரீம்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் திடீர்னு ஹேர் ஃபால் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக தானே இருந்தோம், 2 மாதம் முன்னாடி வரை ஒழுங்காக தானே இருந்தோம் நம்ம நார்மல் ஃபுட் எடுக்கும்போது அல்லது க்ரீம் யூஸ் பண்ணும்போது. இப்போ நமக்கு ஏன் வந்து இவ்வளோ ஹேர் ஃபால் அல்லது பாடியில் இவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லி அதை யோசிச்சு இதில் தேவையில்லாமல் ப்ரௌஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. அதாவது கூகுள் டாக்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த கூகுள் டாக்டர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி 24/7 அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறப்போ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹெட்ஏக்குன்னு எடுத்தீங்கன்னா அது மைக்ரேன் ஹெட்ஏக்கில் போய் விடும், ஆர் லைக் உங்களுக்கு பிரெயின் டியூமர் கொண்டு போய் விடும். நீங்கள் செஸ்ட் பெயின் நீங்கள் அதில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட்ல கொண்டு போய் விடும். டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா அது கோலன் கேன்சரில் கொண்டு போய் விடுற மாதிரி அவ்வளோ தகவல்கள் அதில் நிறைய இருக்கும். ஆமாம். ஆனால் அதை படிச்சுட்டு ஒரு சாதாரண வயத்தொழியா அது வரைக்கும் கற்பனை பண்ணி கரெக்ட். அது ஏன்னா அது வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், புதுமையான ஒரு தகவல் தான். ஆனால் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது தனக்கான ஒரு எனக்காகவே போட்டிருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹில்னஸ் ஆங்ஸைட்டியில் இருக்கும்பொழுது அந்த சிம்டம் எல்லாமே நமக்கு பொருந்தும்.